வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நான் என்னங்க பண்ண? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. மூர்த்தி என்னாச்சு? ஏன் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கையில். என்னன்னு கேக்குறேன்ல. ஒன்னும் இல்லாம தான் அண்ணிக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கியா? என்னாச்சு அண்ணி? எனக்கு என்னமா தெரியும், நீ அவர்கிட்ட கேளு. ஒண்ணு இல்ல கையில். ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்கு, காலையில கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். ஆனா இவ லேட் பண்ணிட்டா. அந்த டென்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் மாயாண்டி அண்ணன் இருக்காரே, அவர் வேலையை ஆரம்பிச்சிருப்பாருல்ல. இதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வேலைக்கு வேணும்னா இன்னும் 2 பேரை சேர்த்துக்க வேண்டியதானே? அதுக்கு பேசிருக்கேன் கையில். ஆளுங்களும் வரதான் சொல்லிருக்காங்க. பாப்போம். அப்புறம் என்ன, விடு, டென்ஷன் ஆகாத. ஆமா, விக்னேஷ பார்க்க போறேன்னு சொன்னியே, எப்ப போற? என்னாச்சு? அது வந்து அது ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எப்படி அங்க போக முடியும்? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஹோட்டல் வேலையை பாரு, தேவி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இதத்தானே நேத்தே சொன்ன, ஆனா நீ தான் கேக்கல. சரி கையில். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். கிளம்புறேன் கையில். வாடா போலாம் சார். மாப்ள வர மாப்ள. சரி தேவி, கிளம்புறோம். தலை வலிக்குதுன்னு சொன்ன, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லக்கா. டேப்லெட் போட்டு தான் தூங்குனேன். ஆனா இன்னும் லேசா தலை வலிக்குது. அம்மா கிட்ட கஷாயம் வச்சு கொடுக்க சொல்லு, அதை குடிச்சா சரியாயிடும். மா மா, அன்பு வந்துட்டானா? வந்துட்டா அண்ணி. தூங்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் சாப்பிட்டானா? காஃபி போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் அண்ணி. மா மா மா, சாப்பிட ஏதாவது கொடுத்துருக்கலாம். இல்ல, நீ தூங்கி எழுந்து சாப்பிடுறேன்னு தான் சொல்லிருக்கான். இல்ல, நான் பாக்குறேன். ஷாலினி, அம்மாவை பாத்தியா? இல்ல, அன்பு வரப்ப பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பாக்கல. எங்க போயிருக்க போறாங்க? மாடியில துணி காய போட்டிருப்பாங்க, அதை எடுக்க போயிருப்பாங்க. அக்கா, அம்மா வீட்ல இல்லக்கா. எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு ஏதாச்சும் போனாங்களா? இல்லக்கா, என்ன சொல்லு. அம்மா விக்னேஷ் மாமாவை பார்க்க போயிருக்காங்க. அந்த ஆளை பாக்குறதுக்கு அவங்க எதுக்கு போனாங்க? எதுக்கு போவாங்க? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பேசுறதுக்காக போயிருக்காங்க. சரி, எப்ப போனாங்க? என்கிட்ட அம்மா இத பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. மூர்த்தி தான் போய் பேசுறேன்னு சொன்னா, அம்மா எதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம போகணும்? அங்க போறேன்னு சொன்னா நீங்க யாரும் விட மாட்டீங்கன்னு தான் சொல்லாம போயிருக்காங்க. என்கிட்டயும் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் அம்மாவை தேடுறத பார்த்து எனக்கு மனசு கேட்கல, அதான் சொன்னேன். அக்கா, நம்ம உடனே போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம்க்கா. இல்லைன்னா அந்த ஆளு அவங்க அம்மாவை சேர்ந்து நம்ம அம்மாவை பேசியே கஷ்டப்படுத்திடுவாங்க. நம்ம கிளம்பி. நான் வரேன், இரு ஒரு நிமிஷம். கையில், நான் கூட வரவா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போக வேண்டான்னு நீ சொல்ல வேண்டியதானே? நீ நான் சொன்ன தேவி கேட்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டாங்க. அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே. நீங்க இங்க இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். பாதி மா 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 மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க பேசுறத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏற்கனவே உங்க மேல செம கோவத்துல இருக்கேன். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டா, அப்புறம் பேசிட்டு போறேன். தயவு செய்து இங்க போயிடுங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துருங்க மாப்பிள்ள. எங்க பொண்ணு தேவியை ஏத்துக்கோங்க. அவளை கைவிட்டுடாதீங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க, தேவையில்லாம காலையில வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. மரியாதை இங்க போயிடுங்க. எனக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறதுனால என் மனசு மாறிடும் மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அவ கூட வாழ்ந்து நான் பட்ட கஷ்டமா அவமானம் போதும். ஐயோ, இதுக்கப்புறம் எப்போ நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் மாப்பிள்ள. நீ எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல குழந்தைய கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கே வந்து வம்பிழுக்க வந்துட்டியா? சம்பந்தியமா, நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை போடலாம் நான் வரல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களோட சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும்னு நாங்க நினைச்சதே இல்ல. யாரு நீங்களா? சண்டை போடதானே அத்தனை பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்க. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு உன் பிள்ளைங்களால எங்க நிம்மதி தான் போச்சு.
உன் குடும்பத்தாலையும் உன் பிள்ளைங்களாலையும் நானும் என் பிள்ளைய பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி சமாதானம் பண்ணிட்டு இருக்கியா? மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ சம்மந்தியம்மா, உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது ஏன் மேல காட்டுங்க. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன அடிங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அது எனக்கு கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் தண்டிச்சிடாதீங்க. அவ ஒரு பாவமும் அறியாதவ. மாப்பிள்ளைய பிரிஞ்சு வந்த நாள்ல இருந்து அவ நிம்மதியாவே இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம 2 குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனையால மாப்பிள்ளையும் தேவியும் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இனிமேலாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டுமே சம்பந்தியம்மா. இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட போறது அவங்க 2 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவங்களோட உறவுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த குழந்தையும் தான். அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்காகவாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அடிச்சு நிறுத்து. விட்டா நீலி கண்ணீர் வெடிச்சு உன் டிராமா அப்படியே ஆரம்பிச்சிருவியே. இந்த பார், நீ என்ன கெஞ்சினாலும் சரி கதர்னாலும் சரி, நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் பொண்ணை என் புள்ளை எப்பவோ வெறுத்து ஒதுக்கிட்டான். இந்த ஜென்மத்துல அவ கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணான். இன்னும் 1 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு டிவோர்ஸ் வந்துரும். அத்தோட எல்லாம் முடிஞ்சிரும். சும்மா இங்க நின்னு ஏதாவது பேசி என் கோவத்தை அதிகப்படுத்தாம எங்க கண்ணு முன்னாடியே நிக்காம போயிடு. ஐயோ சம்பந்தியம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. பிள்ளைங்க ஏதோ கோவத்திலயும் பிடிவாதத்திலயும் எடுத்த முடிவு அவங்க வாழ்க்கையே பாதிக்க போகுதுன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. பெரியவங்க நாம தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீங்களே இப்படி பேசினீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு நீங்களே எடுத்து சொல்லி புரிய வைங்க. என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைங்க சம்பந்தியம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இந்த ஒரு தடவை நீங்க விட்டுடுங்க. தப்பு எங்க மேலேன்னு கூட நாங்க வச்சுக்கிறோம். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் சம்பந்தியம்மா. ஏய், சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காத. நீ மன்னிப்பு கேட்டா நாங்க பட்ட அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நீ சொல்றதை கேட்டுட்டு உன் பொண்ணு கூட என் பிள்ளைய சேர்ந்து வாழ வைப்பேன்னு எந்த தைரியத்துல வந்து இங்க நிக்கிற? அப்படி அவன் அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு பதிலா நானே என் கையால அவனை கொன்னு போட்டுருவேன். இப்பதான் உன் குடும்பத்தை பத்தி அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். இது நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. இதுக்கப்புறம் இருக்கிற அவன் வாழ்க்கையாவது அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என் பிள்ளைய நான் சந்தோஷமா வாழ வைப்பேன். சம்பந்தியம்மா, இந்த பாரு, கோர்ட்ல டிவோர்ஸ் வாங்கின அடுத்த நாளே என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.